வணக்கம் மக்களே. இந்த பிறவியில் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இயற்கை ஒரு சிறப்பான பரிசை நமக்கு தந்துருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் தாங்க. இது ஒரு பழமையான அத்தியாயம்தான். ஆனாலும் இதில் நிறைய புதுமையும் இருக்குங்க. நீங்களே சொல்லுங்களேன், முடிவில்லாத சோர்வா, அதிகமாக ஆசை வரும் உணவுகளால் உடல் வீக்கமா, இவை எல்லாமே ஒரு சின்ன பழக்கத்தினால சரியாகணும்னு நம்புவீங்களா? ஆமாங்க, சரியாகுங்க. அதுதாங்க பேரிச்சம்பழம். இஸ்லாமியர்கள் நோன்பு உணவில் முக்கிய இடம் வசிக்கிறது இந்த பேரிச்சம்பழம் தாங்க. இது அவங்க கடலை பழம்னு சொல்லுவாங்கங்க. தமிழ்நாட்டில் பரவலாக உபயோகிக்கிறதுங்க. ஆனால் இதை மருத்துவ நன்மைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் வாங்க. ஒரு பேரிச்சம்பழத்தில் நிறைய சத்து இருக்குங்க. என்னென்ன சத்துன்னு பார்த்தீங்கன்னா நார் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால தாங்க ரத்த அழுத்தம், பசியின்மை, ஹார்மோன் சமநிலை அனைத்திற்கும் இது ஒரு சிறந்த தேர்வுனே சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ஜீரண சக்தியை உயர்த்தும். நம்ம வயிறு சீராக செயல்பட நார் சத்து மிகவும் முக்கியம். பேரிச்சம்பழம் வாயிலாக அது நமக்கு எளிதாக கிடைக்குங்க. இதனால் மலச்சிக்கல் குறையும், ஜீரணம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ரத்த சுழற்சி மற்றும் இரும்பு சத்து. ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கா, அவசரமாக உணவில் சேர்க்க வேண்டிய உணவு பேரிச்சம்பழம் தாங்க. அது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ள ஒன்றுனே சொல்லலாங்க. அடுத்து என்ன பார்த்திங்கன்னா இனிப்பு பசியை தணிக்கும் ஆரோக்கிய தேர்வுங்க. சாதாரண சாக்லேட் அல்லது இனிப்பு சாப்பிட்றீங்களா, அதை விட்டு வைங்க. அதுக்கு பதிலாக 2-3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே போதும். இனிப்பு பசியெல்லாம் குறைஞ்சிரும். இதில் நம்ம சர்க்கரையே இல்லாமல் ரொம்ப சக்தி நிறைஞ்சதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனநலனுக்கும் இது நல்லதுங்க. தூக்கம் வரலையா, மன அழுத்தமாக இருக்கா, B6 அதாவது விட்டமின் B6 மற்றும் மெக்னீஷியம் அதிகமுள்ள பேரிச்சம்பழம் உங்கள் நரம்பியல் சீராக இருக்க இது ரொம்ப உதவுதுங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கே ஒரு நல்ல வழி இருக்குது. நாளை காலையில் வெறும் வயிற்றில் 2 பேரிச்சம்பழத்தை ஒரு கப்பில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பின்னாடி அந்த பேரிச்சம்பழத்தையும் அதில் இருக்க தண்ணி ரெண்டுத்தையும் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உடலில் என்னென்னலாம் மாற்றம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது மாதிரி இயற்கையோடு இணைந்த உணவுகளை நாம் தினமும் உபயோகிக்கும் போது நம்ம உடலுக்கு நலமாக இருக்கும், உயிரும் சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.